நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நான் சொல்ல போற கதையை கொஞ்சம் கவனமா கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்பியார் என்னுடைய அடுத்த திரைப்படம். நமக்குள்ள இருக்க ஒரு நம்பியார் ஜிஸ்டா எல்லாருமே எம்ஜிஆர் தான் அப்படின்றது தான் அந்த படத்தோட 2 வரி கதை. இதில் நான் ராமச்சந்திரனா நடிச்சிட்டு இருக்கேன். நான் பிறந்த நாளில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்திருக்காரு. நான் பிறந்த மாதத்தில் தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா பிறந்திருக்காரு. நான் பிறந்த நேரத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பிறந்திருக்காரு. இந்த பூமியில் இத்தனை ஸ்பெஷாலிட்டியும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. நமக்கு ஹீரோ அப்படின்னாவே எம்ஜிஆர் தான் தெரியும். ஸோ அதனால் ஹீரோவுக்கு ராமச்சந்திரன் பேர் வச்சுட்டேன். அப்புறம் நம்பியார் அப்படின்னா ராமச்சந்திரன் அவர் எம்ஜிஆரோட மேஜர் வில்லன் நிறைய படத்தில் அவர் தான் இருப்பார். எனக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கான், அதான் செகண்ட் தாட். எனக்கு பிடிக்காதவங்களோட போட்டோஸ் செலக்ட் பண்ணி அதை ஒன்று சேர்த்து நான் ஒரு உருவம் செஞ்சு வச்சிருக்கேன். அவனுக்கு நம்பியார்னு பேரு. இந்த படத்தில் நம்பியாராக இருக்கிறது சந்தானம். Mind your words, my dear friend. நம்பியார் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து நம்ம எம்ஜிஆர் படம் பார்க்குற எல்லாருக்குமே நம்பியார் வர சீனெல்லாம் ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். அவர் ஒரு நிறைய டஃப்பான ஒரு வில்லன் பேர் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் ஹீரோ வச்சுட்டா ஸோ அவரை ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டம் இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த படங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அதனால் அவர் பேர் நம்பியார்னு வச்சா நல்லாயிருக்கும், ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக அதை ஊர்ல இருக்க குடிமகன்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை கெத்தாக்கிட்டானுங்க. அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணி அப்படியே டான் ஆயிடு. நீ கெட்டவனா இல்ல நான் கெட்டவனா? ஒரு அழகான விஷயம் இல்லையா? அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு கற்பனை இருக்குது. ஒருத்தரை பார்க்கும்போது ஏதோ ஒரு எண்ணம் வரும். அதை சொல்லும்போது ஒன்றா இருக்கும், மனசுக்குள்ளே ஒன்றா இருக்கும். ஏறத்தால் நம்ம எல்லாருமே கொஞ்சம் போலியாக தான் வாழ்ந்துட்டுருப்போம். அதாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணத்தை சப்ரஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம சொல்கிறோம். சில நேரத்தில் நேரடியாக சொல்லிவிடுவோம், அவுட் ஸ்போக்கன் சொல்லிவிடுவாங்க. ஆனால் எல்லா நேரம் நம்மளால் அவுட் ஸ்போக்கனாக இருக்க முடியுதா? இல்லை. அந்த உள்ளே இருக்கிற எண்ணம் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த உருவம் நம்மளை ஆட்டி படைச்சா எப்படி இருக்கும்? இதுதான் கான்செப்ட். நோ வயலன்ட். நான் ராமச்சந்திரன் இல்லடா, நம்பியார். ஒரு நாள் என் ஒய்ஃபோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். என் ஒய்ஃப் ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணான். நான் மறுபடியும் அந்த ஆன்சர் பண்ணேன். என்ன நான் 2 முறை பேசுகிறேன், உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்டான். இல்லை நான் ஏதோ எனக்குள்ளேயே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தேன். நீங்கள் நியூ கான்செப்ட் தேடிட்டு இருக்கீங்களே, இதே கான்செப்டாக பண்ணலாமே அப்படின்னு என் ஒய்ஃப் ஐடியா கொடுத்தான். நமக்குள்ளே இருக்க மைண்டுக்குள்ளே இருக்க ஒரு டிஸ்கஷனை ஒரு கதையாக பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ தேங்க்ஸ் கவிதா. 4 நாள்ல உஷாரான லவ்வும் 400 ரூபான்னு சந்தையில் விற்கிற ஸ்டவ்வும் கேரண்டி கிடையாதுன்னு சொல்கிறேன். ஸ்ரீகாந்த் சார் கதை கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதில் இருக்க ஹைலைட்ஸ் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டார். இந்த படத்தில் என்ன சேலஞ்சிங்கான விஷயம்னா, தனக்குள்ளே இருக்க ஒரு கெட்ட மைண்டு வெளியே வருது. அது கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா 2 கேரக்டராகவும் நடிக்கணும். அந்த கேரக்டர் சந்தானம் சார் வரும்போது அவர் கூட பேசணும், ஆனால் அவருக்கு லுக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த சிக்கல் எல்லாமே அவர் ரொம்ப ரசிச்சார். ஸோ இது நான் ரொம்ப யூனிக்காக வரேன் சார், எனக்கு நடிக்கிற நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணார். மேலோகத்தில் ரொம்ப ஊர்வசி மேனகெல்லாம் இருப்பாங்கடா. அவங்க முன்னாடி வால் சரோசா ஒரு சப்பாடா. இந்த மாதிரி ஒரு பொறுக்கிய மறக்கிறதுக்கு வெறும் 8 செகண்ட் போதும். எனக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கான். எங்களுக்கு அவர் தான் சார் லீடரு. நோ வயலன்ட். நான் ராமச்சந்திரன் இல்லடா, நம்பியார். சுனேனாக்கு கதை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஒரு போர்ஷன் இருந்தது. அந்த போர்ஷன் மட்டும் கதை சொல்லும் போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நானும் ஸ்ரீகாந்த் சாரும் ரொம்ப யோசித்தோம். அந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அந்த ஹீரோயினை நம்ம ஒத்துக்கணும் சார். ஏன்னா அந்த விஷயத்தை மட்டும் படத்தில் மாற்றக்கூடாது. என்னையும் சரி, கேமராமேனும் சரி, எல்லாரையும் ரொம்ப அழகாக கன்வின்ஸ் பண்ணிவிடுவார். அடாப்டும் பண்ணிப்பார். சில விஷயங்கள் அவர் ரொம்ப ஸ்டர்னாக இருப்பார். அதாவது
அவரோட கதையை வந்து டிவியேட் பண்ணுது, அவரோட க்ரியேட்டிவிட்டி எங்கே அஃபெக்ட் ஆகுதுன்னா விடவே மாட்டார். ரொம்ப ஒரு ஹீரோயின் செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்குது அதில். அது அவங்க ரொம்ப கேட்டு இல்லை இந்த கதைக்கு அது தேவை, இது ஒரு ஃபன்னாக தான் இருக்கும் அது, நான் அதனால் இது பண்ணுறேன் அப்படின்னாங்க. அந்த விஷயத்தை இப்போ அந்த சீனை நான் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா படம் வந்ததுக்கப்புறம் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். இதுவரை யாரும் செய்யாததை இன்று வந்து செய்து விட்டாய், 1000 வயலின் சிம்பனி எனக்குள்ளே நிகழ்த்தி விட்டாய். விஜய் ஆண்டனி சார்கிட்ட போய் படத்துக்கு வந்து இசை பண்ணணும்னு கேட்கும்போது அவர் வந்து சொன்னார், சார் நான் வந்து மியூசிக் பண்ண போகிறதில்ல, மேற்கொண்டு நான் வந்து ப்ரொடக்ஷனும் ஹீரோவாக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். சார் ஐ ரியலி அப்ரிஷியேட்டட், மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ சார், பட் இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஐ டோன்ட் நோ, இது இந்த கமர்ஷியல் பல்ஸ் அண்ட் எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது வந்து உங்களால் முடியும்னு தோணுது. நீங்கள் கேளுங்க சார், கதை கேளுங்க, இன்ஸ்பயர் ஆச்சுன்னா பண்ணுங்க, இல்லை நான் விட்டுருங்க சார், நோ ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு சஜஷன் சொல்கிறதுக்காக தான் அந்த கதையை கேட்டார். கதை கேட்டவுடனே இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என்னோடய ஷெடியூலில் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறேன். இப்போ சலீம் வந்து ஒரு 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 2 மாதம் வந்து தள்ளி வந்ததுக்கு காரணம் நம்பியார் கூட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்பியாருக்கு நிறைய வந்து வித்தியாசமாக கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணார், அதுக்குன்னு டைம் ஒதுக்கிக்கிட்டார். ஸோ வெரி நைஸ் பர்சன், நல்ல மியூசிக் கொடுத்துருக்காரு. ஆறாமரன் ஒரு சாங், அதில் வந்து சந்தனா சார் பாட வைக்கணும், கதைப்படி அவர் பாடணும். ஸோ அதை பாடணுன்னு முடிவு பண்ணிட்டா விஜயானி சார்கிட்ட சொன்னேன். அப்போது விஜயானி சார் சொன்னார் ஈஸியாக பாட வச்சிடலாம் அப்படின்னும் போது சந்தனா சார் ஃபஸ்ட்டு பாடுறதுக்கு யோசிச்சார். அப்போது சந்தனா சார் பாடுறதுக்குன்னே ஒரு டியூனை செலக்ட் பண்ணோம், ரொம்ப லோ டெம்போ ஈஸியாக பாடுற மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொண்டு வந்தார். இதுவரையும் ஒரு குத்து சாங் வந்து இவ்வளோ லோ டெம்போவில் வந்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். உட்காந்து நண்பா நீ ஆட்டம் போடு, பிடிக்காத பெரிய மனுஷன் மூஞ்சியில நல்லா ஒரு பஞ்சர் போடு போட போற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். And I think this is the last film he was going to score music. Well, ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு பர்டிகுலர் டே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தற்செயலாக வந்துட்டார். அந்த பாட்டு எடுக்கிறோன்னு உடனே எக்ஸைட்டாக வந்துட்டார். அந்த செட்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னாரு. நாங்கள் சொன்னோம், இந்த பிரமாதமான செட்டில் நீங்களும் எங்களோட சேர்ந்து ஒரு சின்ன டான்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னோம். கொஞ்சம் கூட சரிக்காமல் உடனே டக்குன்னு எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டார். வெரி நைஸ் பர்சன், வெரி லைவ்லி. ஃபோன் பண்ணி ஒரு ஃபார்மல் அப்ரோச் இல்லாமல் டக்குன்னு எது இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நேரில் போய் மீட் பண்ண கூட அவசியம் இல்லை, ஃபோன்லேயே வந்து சொல்லும்போது பிரதர் சொல்லுங்கள் அப்படின்னு வேறு, என்ன வேணும் சொல்லுங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு வேறு. ஸோ மோஸ்ட் ஆக்சசிபிள் அண்ட் அட் தி சேம் டைம் ஃப்ரெண்ட்லி. ஒரு பிரதர் கூட ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. தேன் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ப்ரொடியூசர்ன்ற வேறுபாடு இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தோம். பெரிய மனுஷன் மூஞ்சி இல்ல நல்லா ஒரு பஞ்சர் போடு. ஆர்ட் டைரக்டர் சந்தானம் ஒரு 3 செட்டு போட்டிருக்கோம் படத்தில். அந்த 3 செட்டுமே புதுசாக இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஒரு கரோக்கி பார், அந்த கரோக்கி பாரில் வந்து வழக்கமாக இருக்கிற விஷயங்கள்லாம் நான் இதுவரையும் வந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு அது எல்லாமே இருக்கக்கூடாது, புதுசாக நம்ம பண்ணணும், ஆனால் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும் அப்படின்னு. அப்படி ஒவ்வொன்றும் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ண ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் எனக்கு கிடைச்சாரு. அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து வேகர்ஷன். படம் ஃபுல்லாக ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் அவர் வந்து எடிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், ரொம்ப நல்லா வந்திருக்கு சார்னு. இப்போ எடிட்டிங் மீறி எனக்கு வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணி அவர் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லும்போது ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது. ஸோ ப்ரொடியூசருக்கும் அடுத்த ஷெடியூலில் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகி செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ என்னதான் சொல்ல வர? நம்ம ஏரியாவில் காஞ்சி போன ரஸ்கியும் பொறையும் பார்த்து இப்போ என்னடான்னா பக்காவாக ஒரு பர்கர் தொக்கா மாட்டிக்கிச்சு. உங்க அட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் உன்னை லவ் பண்ணா உனக்கு ஓகேவா? இனிமே நீ எனக்கு வேண்டாம். தட்ஸ் மை ட்ரூ லவ். தூங்கும் பெண்ணே தூங்காதே, நீ இல்லை என்றால் தாங்காதே, நீ வரமாட்டாய் என ஒருவன் சொன்னான், மானத்தை வாங்காதே. சூப்பர் வாய்ஸ், ட்ரெயினில் போய் பாடினா செம்ம கலெக்ஷன் கிடைக்கும். எனக்கு கணேஷா அவர்கிட்ட இந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது கதை சொல்கிற பானையும் சரி, அந்த ஸ்க்ரீன் பிளேயும் சரி, பேட்டர்னும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எந்த சீனும் நீங்கள் இன்னொரு படத்தோட ரிலேட் பண்ணிக்க முடியாது. அந்த கண்டென்ட் வைஸும் சரி,
தாட் வைஸும் சரி ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. வெல், ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னோட பேனரில் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஐ வாண்டட் சம்வேர் சம் ஃப்ரெஷ்னஸ். ஸோ அந்த ஒரு எலிமெண்ட் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ நோ இட்ஸ் அ பிக் லீப். ஆனால் நிச்சயமாக இதுக்கான என்கரேஜ்மெண்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். வெல், எண்ட் ஆஃப் தி டே ஃப்ரெஷ் தாட்டும் நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது ஆடியன்ஸ் நிச்சயமாக ரிலேட் பண்ணிப்பாங்க. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். 4 நாள்ல உஷாரான லவ்வும் 400 சந்தையில் விற்கிற ஸ்டவ்வும் கேரண்டி கிடையாதுன்னு சொல்றேன். கெட்ட பையன்டா நானு. நீ கெட்டவனா இல்ல நான் கெட்டவனா? அதாவது இந்த படத்துக்கு என்னென்னா முன்ன பின்ன எதுவுமே படம் ரோல் மாடல் படம் எதுவுமே இல்லை. அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் மைண்டுக்குள்ளேருந்து இன்னொருத்தர் வெளியே வந்து பேசுகிறாரு, இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் ஸ்க்ரீன் ப்ளே பல வருஷம் வேலை செய்ய வேண்டியதாக போச்சு. ஆனால் இது எனக்கு என்னென்னா சந்தானம் சார் ஸ்ரீகாந்த் சாரோட மனசாட்சி இப்படி சொன்ன உடனே எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. ஸோ இது நிஜமாக ஜனங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துருவோம். வெல், வி ப்ராமிஸ் யூ என்டர்டெயின்மெண்ட். நல்ல ஒரு கலகலன்னு 2 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் நீங்கள் வந்து டைம் போகிறதே தெரியாது. சிரிச்ச முகத்தோடு வெளில வருவீங்க. ஜாலியாக இருக்கும், கலகலன்னு இருக்கும். எந்த விதமான இடைஞ்சலும் தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்க, ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வில் டெல் யூ, நம்பியார் முழுக்க முழுக்க என்டர்டெய்னர் முழுக்க என்டர்டெய்னர். ஒரு மனுஷனுக்கு கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், ஆனா மூளையா மட்டும் இருக்க கூடாதுடா. ஜிவி பிரகாஷ் அவர்கள், இவர் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க மியூசிக் டைரக்டரா பார்த்திருப்பீங்க, சிங்கரா பார்த்திருப்பீங்க, ப்ரொடியூசரா கூட பார்த்திருப்பீங்க. ஆனா ஆக்டரா பார்த்திருக்க மாட்டீங்க. கூடிய விரைவில் பார்க்க போறீங்க. இப்போ ரீசெண்டா வந்து 2 படம் நடிச்சிட்டு இருக்காரு, பென்சில் அண்ட் டார்லிங். அண்ட் பென்சில் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம டைரக்டர் மணி நாகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயின் வந்து ஸ்ரீதிவ்யா. நம்ம சிவகார்த்திகேயன் கூட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்தா இந்த படம் நடிக்கிறாங்க. நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுன்னு தான் சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக நடிக்கிற பட்டுன்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான பார்க்காத இந்த படம் வந்து ஒரு ஸ்கூல் பேஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வந்து நம்ம ஜிவி பிரகாஷ்க்கு ஜோடியா வந்து ஃபர்ஸ்ட் சமந்தா அப்புறம் பிரியானன்லாம் ட்ரை பண்ணாங்களாம். பட் ஆனால் அவங்களோட டேட்ஸ் கிடைக்காதனால அதுக்கப்புறம் ஸ்ரீதிவ்யா ஓகே இவங்க வந்து கரெக்டான ஜோடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட போட்டோ ஷூட் கூட ஜிவி பிரகாஷ் அண்ட் ஸ்ரீதிவ்யா வச்சு ரீசெண்டா நடந்தது. அந்த படத்தோட போட்டோ ஷூட் ரெஸ்பான்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம உமா ரியாஸ் அண்ட் ரியாஸ் கான் அவங்களோட பையன் அவரும் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்தபடியா வந்து டார்லிங் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சாம் ஆண்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அகைன் இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம். நிக்கில் கல்ரானி வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லு அரவிந்த் இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அல்லு அரவிந்த் வந்து 25 இயர்ஸ் கழிச்சு தமிழ்ல ப்ரொடியூஸ் பண்ற படம் வந்து இதுதானா. பேட் டாங்கி ஸ்மால் வால். என்னப்பா டிரைவர்னு சொன்னீங்க? வேர் இஸ் தி டெவில்? டார்லிங் இன்னைக்கு நைட் அந்த பேய ஓட்டுற ஓட்டுல அது எங்க போகுதுன்னு மட்டும் பா. ஸோ
ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டராக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு பயங்கர சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு கம்போசராக ஒரு சிங்கராக வந்து பெரிய லெவலில் ரீச் ஆனாரோ அதே மாதிரி கூடி சீக்கிரம் ஒரு ஹீரோவாகவும் பெரிய லெவலில் ரீச் ஆவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். சா 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 தி சரி சபா மம த த த சரி பாபா சா 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 தி சரி சபா மம த த த சரி பாபா க ம த நி சா தி ரி சா அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் ദൃശ്യം മലയാളത്തിൽ സമീപത്തിൽ മോഹൻലാൽ മീന നടിപ്പിൽ വെളിயான திரைப்படம். 4ஆம் கிளாஸில் ஜெயிச்ச என்ன 10ஆம் கிளாஸில் தோட்ட நீ களியாக்கும். இத்திரைப்படம் கேரளத்தில் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. இத்திரைப்படத்தை ஜீது ஜோசப் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் தெலுங்கிலும் கன்னடத்திலும் ரீமேக் செய்யப்பட்டது. ഒരു പെൺകുട്ടി കല്യാണം കഴിച്ച് ഭാര്യ അമ്മയായി കഴിഞ്ഞാൽ പിന്നെ അവളുടെ ജീവിതം വീടിനകത്താണ്. എന്റെ ജോർജ് കുട്ടി നാട് ഓടുമ്പോൾ നടുവേ ഓടണം. அங்கும் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. தற்போது இந்த திரைப்படம் தமிழில் ரீமேக் செய்யப்படுகிறது. இந்த திரைப்படத்தை மலையாள திருஷ்யம் இயக்குனர் ஜீது ஜோசப் நேரடியாக தமிழ் திரைப்படத்தை முதன்முறையாக இயக்குகிறார். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் மோகன்லால் கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருப்பது நாம் அறிந்த ஒன்று. மலையாளத்திலும் தெலுங்கிலும் நடிகை மீனா கதாநாயகியாக அவரது கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்தார். தமிழில் இந்த கதாபாத்திரத்தை கௌதமி ஏற்று நடித்துக் கொண்டிருக்கிறார். இவர் 7 வருடங்களுக்கு பிறகு தமிழில் மீண்டும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு பாபநாசம் என்று பெயர் சூட்டியுள்ளனர். ஒரு நடுத்தர குடும்ப பின்னணியில் இக்கதைக்களம் மிக யதார்த்தமாக அமைக்கப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் இந்த திரைப்படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்துள்ளதால் தமிழிலும் இந்த திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திரைப்படத்திற்கு ஜிப்ரான் இசையமைக்கிறார். இதன் படப்பிடிப்பு பாபநாசம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிக பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய். முதலில் என் கண்களை, இரண்டாவது இதயத்தை, மூன்றாவது முத்தத்தை. முத்தத்தை ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய். முதலில் என் பொய்களை, இரண்டாவது கைகளை, மூன்றாவது வெட்கத்தை.
போதும் உன்னுனி மூக்கை காதோடு நுழைத்தால் போதும் கண்ணோடு கண் பார்க்கும் காதல் போதும் இரு கண் கொண்ட தூரம் போல் தள்ளியிரு போதும் பெண்மையில் பேராண்மை ஆண்மையிலோர் பெண்மை கண்டறியும் நேரம் இது காதலியே ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய் ஈரேழு மலர்கிறது இதன் பேர்தான் காதல் இதன் பின்னே எழுகிறது அதன் பேர்தான் காமம் மீசையோடு முளைக்கிறதே இதன் பேர்தான் காதல் ஆசையோடு அலைகிறதே அதன் பேர்தான் காமம் உள்மனம் தன்னாலே உருகுது உன்னாலே காதலுக்கும் காமத்துக்கும் மத்தியிலே ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய் முதலில் என் கண்களை இரண்டாவது இதயத்தை